வேலை பார்க்கணும், அதுக்கு சில பேரை கூட்டு வரியா? சரிங்க எஜமானே. அவங்களுக்கு 500 ரூபா கூலியாவும் கொடுக்கணும். சரிங்க எஜமானே. ஒரு பணம் என்பது இந்த காலத்தில் 500 ரூபாய்க்கு மதிப்புக்கு தகும். ஆகவே வேதத்தில் உள்ள ஒரு பணத்தை இங்கே 500 ரூபாய் என்று சொல்லுகிறார்கள். எஜமானோட டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்க்க ஆட்கள் தர நீங்க வாங்கிங்களா? எவ்வளவு ஜாமான் கொடுப்பீங்க? 500 ரூபா தரும். 500 ரூபா தரும். நாளைக்கு வாங்க. இப்பவே போய்கிட்டு இருக்காங்க அவங்க. பாவம் ஏற்கனவே பட்ஜெட் அடிப்படையில் காஞ்சி போயிருக்காங்க. 50 ரூபா 100 ரூபாய் சம்பளம். உடனடியா கிளம்பிட்டாங்க. காய்கறி கடையை எடுத்து காலி பண்ணி ஓரமா வச்சிருக்கோங்கண்ணே. சரி நீங்க நடிக்கிறது நல்லா இருக்கும். அப்படியா? இதுதான் நம்மளுடைய திராட்சை தோட்டம். அப்படி நேரம் போனா இருக்கும். யோவானே அவங்களை எல்லாத்தையும் அங்க கூட்டு போவோம். சின்னவங்க 2 பேர் தான் அழகா கிளம்பி வந்தாங்கம்மா. எங்க இன்னும் சில பேரை கூட்டு வரியா? நம்மளோட வேலை பார்க்கறது அவங்களுக்கு தகுந்த கூலி கொடுக்கணும். இன்னும் நம்ம தோட்டத்துக்கு வேலை செய்ய நிறைய பேர் தேவைப்படுது. நீ சில பேர் கூட்டு வரியா? அவங்களுக்கு தகுந்த சர்மானம் கொடுத்துடலாம். வேலை பார்க்க ஆட்கள் தர நீங்க வாரீங்களா? வாரம் 500 ரூபா தரும். எப்பா எவ்வளவு பேர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க திராட்சை தோட்டத்துல. இன்னும் 11 மணி நேரம் ஆயிட்டு இன்னும் ஆட்கள் இல்லை. நிறைய பெரிய திராட்சை தோட்டம். நிறைய பேர் தேவைப்படுது. சில பேர் கூட்டு வரியா? அவங்களுக்கு தகுந்த கூலி கொடுத்துடலாம். எஜமான திராட்சை தோட்டத்தை வேலை பார்க்க ஆட்கள் தர நீங்க வாரீங்களா? வரும். 500 ரூபா தரும். காலையில வெயில இருந்து வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க கொஞ்சம் பேரு, இடையில வந்து இடைச்சொற்களா இருந்துகிட்டு கொஞ்சம் பேரு, கடைசி நிமிஷத்துல ஏதோ வேலைக்கு கூப்பிடுறாங்கன்னு வந்திருக்க கொஞ்சம் பேரு. இப்ப பாப்போம் எஜமான் என்ன செய்யறாருன்னு. யோவான் என்னன்னா என்ன 12ஆம் வேலை ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் கூலி கொடுத்துடலாம். எல்லாத்தையும் வரிசையா கூட்டுவா. சரிங்க எஜமான் நமக்கு எவ்வளவு தேவைப்படுறாரு. பெரிய கும்பிடுனா போடுறாங்க, நிறைய தருவாங்க. முதல் லாஸ்ட்ல வந்தவங்க வராங்க. பணம் வாங்கிட்டாங்க. 500 ரூபாய் பணம். ஒரு பணம் கிடைச்சது 500 ரூபாய் கொடுப்பாங்க. அப்படி கொஞ்சம் நிறைய தான் வரும். 6 மணி நேரம் வந்தவங்க எல்லாம் போங்க. நன்றி எஜமான்னு சொல்லிட்டு நன்றி கடனோடு வராங்க. 500 ரூபாய் வாங்கிட்டு. அடுத்தது 3ஆம் மணி நேரத்தில் 3ஆம் மணி நேரத்தில் வந்தவர் வந்துட்டாரு. 500 ரூபாய் வாங்கிட்டு மகிழ்ச்சியோங்க வேலைக்கு நேரப்படவே வந்துட்டவங்க. அவங்களுக்கும் 500 ரூபாய் தான். என்ன கொடுமை! நாளிலிருந்து வேலை பார்த்துருக்கோம். 1 மணி நேரம் வேலை பார்த்தோம். அவங்களுக்கு சரி சட்டப்படாதீங்க. எப்படி எந்த வார்த்தையை கேட்டுக்கங்க. காலையிலிருந்து வேலை பார்த்துருக்கோம். எங்களுக்கு 1 மணி நேரம் வேலை பார்த்தோம். அவங்களுக்கும் 100 ரூபாய். அமைதி. சகோதரர்களே, நான் உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் தருகிறேன் என்று சொன்னேன்? 500 ரூபாய். உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் தந்திருக்கேன்? 500 ரூபாய். சரியாக தானே நான் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு தேவையான இருக்கும்போது நீங்கள் எனக்குனா இருக்கலாமா? என்னுடைய அவர்கள் கொடுக்க எனக்கு உரிமை இல்லையா? சென்று சூப்பர் கேள்வி கேட்டார். சாப்பிட்டு
இந்த மனுஷர்கள் தேவனுடைய வழியை போதிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் இவளை விட்டு வெளியே போ. யாரு பாரு? நானே இவளை வச்சுதான் குழப்பம் ஓட்டிட்டு இருந்தேன். யாரு பாரு? பவுலா சீலாவா? ஐயா அவங்க தான் பவுலும் சீலாவும். அவங்களை பிடிச்சி ஜெயில போடுங்க. அவ்வளவு கொடுமையா இருக்கு. சின்னோண்டு ஜெயிலுக்குள்ள எப்படி போட்டு அடைச்சிருக்காங்க பாத்தீங்களா? சிலுவையே வலிமை, இயேசுவின் சிலுவையே வலிமை, சிலுவையே வலிமை, இயேசுவின் சிலுவையே வலிமை. அதை இயேசு சுமந்தார், தன் தோளில் சுமந்தார். அந்த ஐயோ கட்டுகள்ல அமுந்துச்சு, கதவெல்லாம் திறந்துருச்சு. ஐயோ கைதில தப்பிச்சு தெரிஞ்சுன்னா நமக்கு கடை தண்டனை கொடுப்பாங்க. அவங்க தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நாமளே கொலை செஞ்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு ஒன்றும் செஞ்சுக்க வேண்டாம், நாங்கள் இங்கே தான் இருக்கோம். அப்படியா? இது எப்படி நடந்தது? அதுவா, நாங்க ஏசுவை துதிச்சு பாடும்போது கட்டுகள் எல்லாம் அமுந்துட்டு. அந்த இயேசுவை பத்தி எங்களுக்கும் கொஞ்சம் சொல்வீங்களா? நிச்சயமா உனக்கு சொல்றேன். அதுக்கு என்ன செய்யணும்? நாங்க நீ விசுவாசித்தா போதும். அவர் உனக்கு ரட்சிப்பை தருவார். நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீங்களா? பிச்சைக்காரனோ பிச்சை கேட்டான்.
எனக்கு